சச்சின் திரைப்படம் மறுவெளியீட்டில் லாபம் ஈட்டியுள்ளது குறித்து அதன் தயாரிப்பாளர் எஸ் தானு நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் ஜான் மகேந்திரன் இயக்கி 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படத்தில் ஜெனிலியா, வடிவேலு, ரகுவரன் நடித்திருந்தனர். கலைப்புலி எஸ் தானு தயாரித்திருந்தார். சந்திரமுகி படத்துடன் இணைந்து வெளியானதால் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் ஓரளவு நல்ல வசூலை இப்படம் பெற்றது. காதல், நகைச்சுவை என அனைவராலும் ரசிக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உருவான பாடல்களும் பெரிதும் கொண்டாடப்பட்டன. இந்நிலையில் படம் ரூபாய் 10 கோடி அதிகமான வசூலித்துள்ளது. கில்லி திரைப்படம் ரூபாய் 50 கோடி வசூலித்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தின் வசூலினை சச்சின் முறியடிக்குமா என விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் திரைகள் அதிகரித்து வருகின்றன. முதல் படத்தில் எனக்கு கௌரவமான வசூல் கிடைத்தது. தற்போது இந்த படத்திற்கு 10 மடங்கு லாபம் கிடைத்துள்ளது. சென்னையில் திரையரங்க உரிமையாளர் ஒருவர் இந்த படம் 50லிருந்து 100 நாட்கள் வரை ஓடும் என கூறியுள்ளார். அப்போது பழக்குடியினரை அழைத்து மரியாதை செலுத்த இருக்கிறோம் என்றார்.